பெண்களாக இருக்கும்போது ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே நான் சொன்னேன், ரொம்ப கருணையோட எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக கணவனுக்காக எல்லா உதவியும் செய்வாங்க. கணவனை அடுத்த லெவலுக்கு எப்படி அவங்களோட ஜாப்லேயோ அல்லது பிஸ்னஸ்லையோ கொண்டு போகணும் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கடகம் விருச்சகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ரெண்டு ராசியுமே நீர் தத்துவத்தை கொண்டதுனால ஈஸியாக கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கன்னி ராசி அதையும் எடுத்துக்கலாம். மீனத்தோட நேர் எதிர் ராசி அவங்க. அதனால மிதுன ராசி முதல்ல. ஏன்னா மீன ராசி மிதுன ராசியை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் உனக்கு மட்டும் தான் ரோஷம் வருமா, எனக்கும் தான் ரோஷம் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது தனுசு ராசி. இதையும் இவங்க தவிர்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் ஈகோ இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவிலையும். அதனால இந்த ரெண்டு ராசியினரையும் ஃப்ளோரைட் அப்படிங்கிற இந்த கிறிஸ்டலை இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லையோ நம்ம மற்ற ஐட்டம்லாம் வச்சுருப்போம்ல, அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அது பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்டல் உடனே அதுக்கான பலனை கொடுக்கும். அதனால கிறிஸ்டல்ஸை எப்போவுமே கிளென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர் ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க சரண்யா? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம தொடர்ந்து 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணணும், எந்த ராசியை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிறைவா மீன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணணும், எந்த ராசிகளை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொதுவா மீன ராசியில பிறந்தவங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், என்னோட திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரியான கணவன் கிடைக்கணும், இந்த மாதிரி குணமுள்ள மனைவி கிடைக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா. சோ மீன ராசிக்காரர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும், முதல்ல ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? நிச்சயமா. மீன ராசி நேயர்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இரக்கம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நீரை தத்துவமாக கொண்ட இந்த ராசி குருவின் ஆதிக்கம் கொண்டவங்க, அதாவது கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க. அதாவது மதர் தெரசாக்கு அடுத்தது இவங்களதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். எதையுமே அன்போடவும் அடுத்தவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜென்ரலான குணங்கள் இதுல. ஆனா ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரோஷக்காரங்க, ரொம்ப ரோஷம் அதிகமாக வரும் குடும்ப வாழ்க்கையில. அது மட்டும் இல்லை, மனைவிய கனவு உலகத்துல கூட ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டே இருப்பாங்க, கனவு உலகத்திலேயே வச்சிருப்பாங்க அவங்கள. அதனால இவங்களுக்கு என்ன மன வாழ்க்கையில எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரியாலிட்டி, அதாவது கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மறந்துடுவாங்க. ஏன்னா இவங்க தான் கனவு உலகத்திலேயே மனைவியை பாராட்டிட்டே இருக்கிறதுனால ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறது, கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது மறந்துடும் போது மனைவிக்கு கோபம் வரும். இதுவே பெண்களாக இருக்கும்போது ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக இருக்கும்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஏற்கனவே நான் சொன்னேன், ரொம்ப கருணையோட எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில நிச்சயமா கணவனுக்காக எல்லா உதவியும் செய்வாங்க. கணவனை அடுத்த லெவலுக்கு எப்படி அவங்களோட ஜாப்லேயோ அல்லது பிஸ்னஸ்லையோ கொண்டு போகணும் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன குடும்ப வாழ்க்கையில ஒரு விதமான ஸ்ட்ரகிளோ ஒரு பிரச்சனையோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களை எளிமையா சீக்கிரமா நம்பிடுவாங்க. நம்புறதுனாலேயே என்னவோ இவங்களுக்கு பிரச்சனை மற்ற ராசினர் அதாவது மற்ற ராசினர் கல்யாணம் பண்ணும்போது எதை சொன்னாலும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணணும், பார்த்து இது நிஜமாவே இது உண்மைதானா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்போ குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே, சோ நிறைவா மீன ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பா சந்தோஷமா இருக்கும்? கடகம் விருச்சகம்
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 2 ராசியுமே வந்துட்டு நீர் தத்துவத்தை கொண்டதுனால ஈஸியாக வந்து கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கன்னி ராசி அதையும் எடுத்துக்கலாம். மீனத்தோட நேர் எதிர் ராசி இவங்க. அதனால வந்துட்டு ஒரு பேலன்ஸாக போயிடும். தராசு பிடிச்ச மாதிரி ஒன்று கீழே இழுக்கும் போது ஒன்று மேலே போகாமல் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடுவாங்க. அதனால கன்னி ராசியும் இவங்க பர்ஃபெக்ட் மேட்சிங்ல எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டான மேட்சிங் 3 ராசிகள் சொன்னீங்க. அடுத்ததா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும், இந்த ராசிகள் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ராசிகளை ட்ரை பண்ணுங்க அப்படின்னா என்ன மாதிரி ராசிகள் மீனத்துக்கு பொருத்தமா இருக்குமா? ரிஷபம், மகரம் இந்த 2 ராசியும் அடுத்ததாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஆண்களாக இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரோஷம் அதிகமாக வரும் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த ரோஷம் அதிகமாக வரும்போதோ அல்லது ஒரு பெண் வந்து ரொம்ப வந்து இலகி போகிறாங்க, ஹெல்பிங் டெண்டன்சியோடய இருந்துட்டு இருக்காங்க மீன ராசி அப்படின்னா, இந்த 2 ராசியினரும் வந்துட்டு ஓகே ரொம்ப ரோஷம் வருது அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. அந்த புரிஞ்சுக்கிற தன்மை இந்த ராசியினருக்கு உண்டு. அதனால இவங்களை செகண்ட் ப்ரியாரிட்டியா நீங்க வந்து ஒரு மேட்சிங்ல எடுத்துக்கலாம். தவிர்த்திடணும் அப்படிங்கிற லிஸ்ட்ல நிச்சயமா இந்த 5 ராசியும் நீங்க எடுத்துக்க கூடாது. நிச்சயமா இந்த 5 ராசியும் ஒற்று போகும் மீன ராசிக்கு. ஓகே, ஸோ நிறைவா வந்து எந்த ராசி வந்து மீனத்துக்கு வந்து சூட்டபிளே கிடையாது, திருமண வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனை இருந்துட்டே இருக்கும், இவங்களால சேர்ந்தே வாழ முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்ன? மிதுன ராசி முதல்ல. ஏன்னா மீன ராசி மிதுன ராசியை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேருக்கும் நடுவில் வந்துட்டு உனக்கு மட்டும் தான் ரோஷம் வருமா, எனக்கும் தான் ரோஷம் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது வந்து தனுசு ராசி, இதையும் இவங்க தவிர்க்கலாம். இதுவும் அதே மாதிரிதான், கொஞ்சம் ஈகோ இருந்துகிட்டே இருக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவிலையும். அதனால இந்த 2 ராசியினரையும் தவிர்க்கிறது நல்லது. சரி, ஆனால் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், திரும்பவும் நம்ம கடைசி மீன ராசி பார்க்கறதுனால திரும்ப சொல்லிடுறேன், இது பொது பலன். பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் மேட்சிங் பார்க்குறீங்க அல்லது நீங்கள் உங்களுக்கே பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும்போது அஸ்ட்ராலஜிஸ்ட் பார்ப்பாங்க. நம்ம பார்த்து அது கொடுக்கும்போது தான் எது பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும், நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது, அதாவது ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஸ்மூத்தாகவே என்றைக்குமே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்பிரிச்சுவல் ரெமடியாக நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து என்ன மாதிரியான ஸ்டோன்ஸை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ மீன ராசிக்காரர்கள் எந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்தலாம்? ஃப்ளோரைட் அப்படிங்கிற இந்த கிறிஸ்டலை இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா மோதிரமாக இவங்க போட்டுக்கலாம் அல்லது பிரேஸ்லெட்டுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டோன்ஸ் வந்து நம்ம மோதிரமா போடுறது அப்படிங்கிறது ஏதாவது குறிப்பிட்ட விரல்கள்ல அணியணுமா மேம்? அதான், அது ஒரு ராசினர் பொறுத்தும் மாறும். நம்ம சொல்லுவோம் இந்த மோதிர விரல்ல போடுங்க, கட்டை விரல்ல போடுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அது ஒரு ராசினருக்கும் துல்லியமான கணிப்பு பார்க்கும்போது தான் அதை நான் அட்வைஸ் பண்றது உண்டு. இதுல வந்து பேசிக்கா சரி ஜென்ரலா எல்லாருமே எப்போ எதுல போட்டுப்போம், மோதிர விரல்ல தான் போட்டுப்போம். மோதிர விரல்ல போட்டுக்கோங்க. ஆனா எப்பவுமே ஒரு கிறிஸ்டலோ அல்லது எந்த ஒரு இந்த மாதிரி பவளம் கூட போடும்போது கூட அது கூட இன்னொன்று இதை சேர்த்தக்கூடாது. அது சேர்த்தும் போது அது வேற ஒரு வைப்ரேஷனையோ ஒரு எனர்ஜியோ கொடுத்துரும். அதனால இதெல்லாம் கன்சல்ட் பண்ணி நீங்க கேட்டுட்டு நீங்க போட்டுக்கோங்க. இந்த ஏற்கனவே நிறைய பேர் வந்து வேற வேற கிறிஸ்டல்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட ராசிக்காக போட்டிருப்பாங்க, குடும்ப வாழ்க்கைக்காகன்னு போட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டா? அவங்களோட ராசிக்கு அவங்க என்ன போடணும், அவங்க பிறந்த தேதியும் நேரம் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு இது போட்டுட்டு இருப்பாங்க. அது கூட இந்த கற்களை போடலாமா? தாராளமாக போடலாம். ஆனா கன்சல்ட் பண்ணிட்டு போட்டுக்கிறது நல்லது, சிறப்பு. இப்ப இந்த ஸ்டோன்ஸை வந்து நீங்க மோதிரமா பயன்படுத்தலாம், பிராஸ்லெட்டா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி எங்களுக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்மளோட பர்ஸ்ல ஹேண்ட்பேக்ல வச்சு பயன்படுத்தும் போதும் அதே பலன்கள் நமக்கு கிடைக்குமா மேம்? கிடைக்கும். ஆனா அது அட்லீஸ்ட் ஒரு டைமாவது அதை எடுத்து தொட்டு பாருங்க. ஓகே, அதை முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா கிளென்ஸ் பண்ணணும். இப்போ ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லையோ நம்ம மற்ற ஐட்டம்லாம் வச்சுருப்போம்ல, அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி வந்து அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அது பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து உடனே அதுக்கான பலனை கொடுக்கும். அதனால கிறிஸ்டல்ஸை எப்போவுமே வந்து கிளென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணுறதை நான் ஏற்கனவே எப்போவுமே சொல்லும் போதே சால்ட் வாட்டரில் போடுங்க, தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இன்னொரு விதமான கிளென்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டில் இருக்கும் அல்லது விளக்கு இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் வச்சு நீங்கள் நல்லா கிளென்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லி இந்த கிறிஸ்டல் நல்லா கிளென்ஸ் ஆயிடுச்சு, நல்ல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அது ஒரு வகையான கிளென்சிங் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோன்ஸை வந்து நம்ம எவ்வளோ நாள் போடணும் அப்படி ஏதாவது கணக்கு இருக்காமா? ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க, ஒரு வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்க போட்டுக்கோங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்து அது பர்சனலாக கன்சல்டேஷன் எடுக்கும்போது தான் அதை நம்ம சொல்றது. பொதுவாக வந்து இவ்வளோ நாள் தான் போடணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே கிறிஸ்டல்ஸுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பழம் வந்து நான் ரொம்ப வருஷமா போட்டுட்டு இருக்கேன், அதை வந்து கழட்டணும் அப்படின்லாம் எனக்கு தோணுதில்லை. உங்களுக்கு வந்து அதை வந்து கழட்டி வைக்கணும், வச்சுட்டு நீங்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்துறீங்க. ஏன்னா சில பேர் வந்து ஜாபுக்காக ஏதாவது ஒன்று கிறிஸ்டல் புதுசாக போடுவாங்க. அந்த நேரம் வந்து அந்த திசை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு மாற்றி போடலாம். போடும்போது ஆனால் கேட்டுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட கிறிஸ்டல் வாங்குறீங்களோ, யார் உங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க. இதுக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இதை நான் சேர்த்து போடலாமா அப்படின்னு கேட்டுட்டு போட்டால் ரொம்ப நல்லது. ஸோ நிறைவா 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து எங்களுக்கான விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டோன்ஸ் அவங்க பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, த டாரட் குவீன்.